தேர்தலுக்கு முன்பு நடந்த ஒரு உரையாடலை சொல்கிறேன். போலிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள். ஏங்க எப்படிங்க இருக்கு என்று கேட்கிறார். அண்ணே என் தொகுதியிலே கஷ்டண்ணே, என்னமோ நினச்சோம், பயலுங்க இந்த சின்ன பயலுங்க அடிச்சிடுவாங்க போல இருக்கு என்று ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி அப்படின்னோடனே, அநேகமாக எனக்கே புட்டுக்கொண்டு தோணுது என்று அவர் சொல்கிறார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் எனது அருமை நண்பர் கே நேரு வருகிறார். ஸ்டாலின் கேட்கிறார், என்னண்ணே அப்படின்ட்டு. அண்ணே ஒரு 2 தானே டஃப் டெல்டாவில். இந்த காமராஜ் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது, இந்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது. இப்போ மீதி 38 அடிச்சிடல அண்ணே. நேருவுக்கு பின்னாலேயே வேலு, அண்ணே 28 ஒரு 3 தான் டவுட்டு, 25 கன்ஃபார்மாக அடிக்கணும். அவரு இந்த முதல்ல சொன்னாங்களா 3 பேர், அண்ணே டஃப்னுன்ட்டு மூஞ்சே சரியில்லையா அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேருவும் வேலுவும் வந்து இந்த கணக்கை சொன்னோடனே ரைட்டு அப்படின்னா அப்படியே மலருதான் முகம். 3ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட் கவுண்டிங்கு. இன்னைக்கு வேலுகிட்ட கூப்பிட்டு, என்ன எப்படி இருக்கு அண்ணே, கூட்டணியோடு சேர்த்து 150 தாண்டிடுவோம்னே. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வச்சுக்கலாமா, இல்லை அந்த அம்மா எப்பவும் வந்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கட்டடத்தில் வைப்பாங்க, நேரு இது வைக்கலாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பார்க்க போயிடுவேன் நான் இப்படி பேசினாராம். இவரும் சந்தோஷமா நம்மளையே கொத்து பரோட்டா போட போகிறாங்கன்றது கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியும்.